வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்கலாம். ரோஹிணியும் மயிலும் வீட்டை விட்டு இறங்க முடிவு பண்ணிட்டாங்க. ரோஹிணி, உன் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிச்சே ஆகணும், என் உயிருக்கு ஆபத்து, பிரிஞ்சு கிடந்த நம்ம ரெண்டு குடும்பமும் உன் பிள்ளை பிறக்க நேரத்தில் ஒன்று சேரோன்னு ஜோசியம் சொன்னான். அது நடக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டோம் நம்ம குடும்பம் ஒன்று சேரக்கூடாது. அது எங்கள் அம்மாவை கொன்ன கொலகார குடும்பம். அந்த குடும்பம் சேரக்கூடாதுன்னா கண்டிப்பாக உன் வயிற்றில் அந்த புல்லை இருக்கக்கூடாது, இப்போவே அழிச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டிடும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் ஒத்த காலில் நிற்க, அம்மா எனக்கு என் புள்ள முக்கியம், நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் எங்கேயாவது கண்ணுகடாத தொலைவில் போய் என் பிள்ளைய நான் பெற்று என் பிள்ளை கூட நான் வாழ போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு இறுக்கமான மனநிலையுடன் நான் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு நம்ம மயிலும் நம்ம ரோஹிணியும் கிளம்புறாங்க. அப்போ தான் கார்த்தி, இந்த பாருங்கள் எங்கேயும் போண்டான், இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம ரோஹிணியை நல்லா பார்த்துக்கிடணும், அப்படி இருக்க நேரம் பாட்டி வீடு தான் இதுக்கு சரியான இடம் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ரோஹிணியும் மயிலையும் நம்ம ராஜா. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். பரபரப்பான கட்டத்தில் தான் ரோஹிணி குழந்தை உண்டாய் இருக்கா அப்படின்னு விஷயம் நம்ம சாமுண்டேஸ்வரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய். அதோட பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியும் ரோஹிணியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. ஏண்டி எங்கடி போயிட்டு வாரீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம், அம்மா நாங்கள் எங்கே போயிட்டு வரோம், எங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல, பொய் சொல்லாத, என்னைக்கு நீ உன் அம்மா கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட, ஒரு ரோஹிணி குழந்தை உண்டாயிருக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாரீங்க அப்படின்னு நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லினோம். ஓ, நம்ம சந்திரகலா சித்தி சொல்லி, அம்மா உங்களுக்கும் தெரிஞ்சிட்டா இப்போ இந்த விஷயம் அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா ஆமாம் ரோஹிணி குழந்தை உண்டாய் இருக்கா, ஆனால் நீங்கள் அவள் குழந்தை உண்டாய் இது தெரிஞ்சாலே அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு வந்தான்னு துள்ளுவீங்க, அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட மறைச்சோம், எங்களுக்கு எங்கள் குழந்தை முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல ரோஹிணி சொல்ல நேரம், என்னடி நான் பெத்த பொண்ணு நீ, அம்மாவுக்கே ஏமாத்த அளவுக்கு நீ போயிட்ட தானே அப்படின்னு சொல்ல நேரம், புரிஞ்சிக்க, இந்த பிள்ளை பிறந்தா என் உயிருக்கு ஆபத்து, அதுவும் இல்லாமல் நம்ம அந்த எங்கள் அம்மாவை கொன்ன அந்த கொலகார குடும்பம், அந்த குடும்பத்தோட ஒட்ட வேண்டிய நிலை வரும் அப்படின்னு ஜோசியர் சொன்னாருடி, அது நடக்கக்கூடாது, எனக்கு எந்த காலத்துலேயும் அந்த குடும்பத்தோட ஒட்டம் உறவும் தேவையில்லை, அதனால இந்த பிள்ளையை இப்போ அழிச்சே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அந்த நேரத்தில் தான் நம்ம மயிலும் நம்ம கார்த்தியும் பேங்கில் போய் லோனுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, சகல எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறீங்க, எனக்கு யார் உதவி செய்யிருந்தாலும் எனக்கு மனசில் அப்படி ஒரு கஷ்டமாகத்தே இருக்கும், ஏன்னா இதையும் சின்னத்தை குத்தி காட்டுவாங்களே, ஆனால் இப்போ என் மனசு நிறைஞ்சிருக்கு, நீங்கள் லோனுக்கு ரெடி பண்ண தந்ததுனால நானே ஒரு தொழில் தொடங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயிலும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால், இங்கே நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரோஹிணியை புள்ளை அழிக்க வாடி போவோம் அப்படின்னு தரன்னு இழுக்கதை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மயில் கொதித்தழுறாங்க, அத்தை அது என்னோட குழந்தை, அதை நீங்கள் அழிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் போயிடும், இப்போ சகல வேற எங்களுக்கு ஒரு லோனை ரெடி பண்ணி தந்திருக்காங்க, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அத்தை, எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் கையெடுத்து கும்பிட, அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரி, புரிஞ்சுக்கிட்டுங்க மாப்பிள்ள, இந்த குழந்தை இல்லாட்ட என்ன, வேற குழந்தை பெற்றுக்கிடலாம், ஏன்னா இந்த குழந்தை பிறக்க நேரம் எங்கள் அம்மாவை கொண்டு அந்த குலகார குடும்பத்துக்கு கூட நம்ம ஒட்டும் உறவும் வைக்க வேண்டியது வரும், அதுவும் இல்லாமல் என் உயிருக்கு ஆபத்து, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதை அழிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால், அவங்க நல்லனுக்கு தான் சொல்லேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம், அத்தை எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், நாங்கள் எங்கள் குழந்தைய பார்த்துக்கிடுவோம், உங்கள் காசில் வளர்க்கண்டா, எங்களுக்கு வேறு வழி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், பாத்தியாக்கா இந்த டிரைவர் பையன் கொடுக்கக்கூடிய இலக்கத்தில்
இவன் வந்து இப்படி உன்னை எதிர்க்க பார்த்துட்டான், வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நீ வந்து கெட்டி வச்சிருந்தா, இப்போ அவனுக்கே வந்து அவன் வேண்டாம், நீ வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிய அளவுக்கு உன்னை பேச அளவுக்கு இவன் வந்து ஊட்டி வச்சிருக்கான் அந்த டிரைவர் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் ஒரு கட்டத்தில், அம்மா நானும் அவரும் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிடும், எங்கள் பிள்ளைய அழிக்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு வந்து ரோஹிணியும் மயிலும் பெட்டியை கெட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராஜா, இப்போ உள்ள நிலைமையில நீங்கள் எங்கேயும் போய் வாழ முடியாது, ஏன்னா ரோஹிணிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளை பிறக்க போகுது, அப்படி இருக்க நேரம் அவங்க தனியாக கஷ்டப்பட முடியாது, இப்போ இருக்க ஒரே வழி பாட்டி வீட்டுக்கு போங்க, பாட்டி வீட்டில் தான் துர்கா இருக்கா, பாட்டி உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சேனோ, ஆமாம் எனக்கு ஒன்றுனா பாட்டி ரத்தத்தை வர கொடுத்தவங்க, அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம பாட்டி வந்து வாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரோஹிணியை வரவேற்கிறாங்க. உங்கள் அத்தாக்காரிக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, வயிற்றில் இருக்க பேரம்பேத்தியோ ஏதோ ஒரு உன்னை அழிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்ட அளவுக்கு அந்த சந்திரா வந்து மனசை மாற்றி வச்சுருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நான் உங்களை தான் தூக்கி வளர்க்க முடியலை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்களையாவது நான் தூக்கி வளர்க்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடக்கு, இது உன் வீடு, நீ எவ்வளோ நாளாக நின்றுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அக்கா நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பாட்டி என்ன அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி நீயும் வந்துட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக நம்ம ரோஹிணி வந்து மயிலும் வந்து பாட்டி வீட்டில் இருக்காங்க. இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துர்கா வந்து போயிட்டா, அதே மாதிரி இப்போ ரோஹிணியும் போயிட்டா. அக்கா 2 பேரும் எங்கே அடைக்கலம் புகுந்திருக்காங்க, அங்கே அந்த நம்ம கொலகார கும்பல் எதிரி வீடு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கோமே, அங்கே தான் என்னடி சொல்ல அந்த பரமேஸ்வரி கிழவி வீட்டிலையா போய் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், இனிமேல் ரோஹிணிக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் கிடையாது, அவளையும் நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷத்தில் வந்து நம்ம சந்திரகலா பார்க்குறாங்க. நல்ல வேலை இந்த மயில் இங்கேருந்து என்னை எப்பவும் மட்டம் தட்டிகிட்டே இருந்தான், அவனும் ஒளிஞ்சு போயிட்டான், இப்போ நிம்மதியாக இருக்கலாம், ரோஹிணியும் வந்து போயிட்டா, இது வந்து நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு தான், இனி இந்த டிரைவர் பையிலையும் இந்த ரேவதியும் விரட்டி தள்ளணும், அது பிறகு சுவாதி தான் ஈஸியாக அக்காகாரிக்க சொத்து மொட்டத்தையும் ஆட்டையை போட்டு நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு நல்ல வழி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை மனசில் கங்கணம் கட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் தனியால் நம்ம ஆனது மாதிரி ஒரு உணர்வை வந்து ரோஹிணி ஏற்படுத்திட்டா. அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க, அவள் நல்லதுக்கு சொன்னாலும் அவள் வந்து கடைசியில் அந்த பரமேஸ்வரி குடும்பத்தோடு போய் சேர்ந்துட்டா, எனக்கு எதிரியே அவிய தான், அவியலு கூட போய் சேர்ந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே தனியாக வந்து சேரில் இருந்து சாஞ்சி வந்து மனசை போட்டு புரட்டிட்டு இருக்காங்க. என்ன சாமுண்டேஸ்வரி, உன் பொண்ணை நீனே துரத்தி விட்டுட்டு இப்போ உன் பொண்ணை பிரிஞ்சு நீ வருத்தப்பட்டியாக்கும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், வாயை முடுங்க எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் போய் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க, உங்கள் அம்மா பிராணத்தை ஊட்டி ஊட்டி என் பொண்ணுங்களை உங்கள் அம்மா பக்கம் நீங்கள் அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அழ தொடங்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன சாமுண்டேஸ்வரி இப்போ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா, நம்ம பொண்ணு அவள் வயிற்றில் 2-3 வருஷத்துக்கு பிறகு வந்து பிறக்கக்கூடிய வாரிசு, கிடைச்ச வாரிசு இந்த வீட்டுக்கு வரப்போகிறது, அதை வந்து நீ வந்து இப்படி வந்து உதாசீனப்படுத்தினா கோவம் வராதா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம், உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மாவின் சாவுக்கு காரணம் வந்து அந்த பரமேஸ்வரி குடும்பம் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம சண்முகம் ஏட்டோட மனைவி பரமேஸ்வரி அங்கே தானே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல வர உண்மை ஒருவேளை இந்த குடும்பத்தை சார்ந்ததாக இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வருதுங்க.